Time and work next sum பார்க்கலாம். A can do a piece of work in 12 days and B can do the same work in 20 days. They work together for 3 days and then A goes away. In how many days will B finish the work ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A வந்து 12 நாள்ல ஒரு வேலையை முடிப்பாரு, B வந்து அதே வேலையை 20 நாட்கள்ல முடிப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து AB சேர்ந்து ஒர்க் பண்றாங்க 3 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் A லெஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை B வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏ வந்து 12 டேஸ்ல முடிப்பாரு, சேம் ஒர்க்கை பி வந்து 20 டேஸ்ல முடிப்பாரு. ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா அதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ 12 20 எல்சிஎம் எடுக்கணுமா? 2 6 10 திரும்ப 12 போட்டால் 3 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 15 30 60 வருதா? ஸோ டோட்டல் இருக்கு 60. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃபிஷியன்சி. ஸோ 60/12 5, 60/20 3. இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A + B ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார் 3 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து 3 இன்டூ எஃபிஷியன்சி, அதாவது A + B ரெண்டு பேரும் சேர்த்து, ஸோ 5 + 3 8. அதோட எஃபிஷியன்சி போட்டால் 24 வருதா? ஸோ இவ்வளோ ஒர்க் அவங்க முடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ ரிமைனிங் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க்லேருந்து வேலை 24 வந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 36. இதுதான் உங்களுக்கு ரிமைனிங் ஒர்க்கு. ஓகேவா? இந்த ரிமைனிங் ஒர்க்கை 36 ஏ போனதுக்கப்புறம் பி மட்டும் பார்க்குறாரு. ஸோ பியோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது? 12 டேஸ் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் டேஸோட அந்த எஃபிஷியன்சியை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஒர்க்கு கிடைக்குது. இந்த ஒர்க்கை வந்து டோட்டல் ஒர்க்லேருந்து மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் ஒர்க் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் ஒர்க்கை வந்து பி மட்டும் பார்க்குறாரு. ஸோ அவரோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணால் 12 டேஸ் வருது. A can do a piece of work in 18 days and B can do the same work in 15 days. B worked for 10 days and left the job. In how many days A alone can finish the remaining work? இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதாங்க. ஸோ வந்து A can do a piece of work எவ்வளோ? 18 டேஸில். B வந்து 15 டேஸில். ஓகேவா? நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா? 18 15 எல்சிஎம் எடுத்தா 6ஆல் 3ஆல் போட்டா ஓகேவா? அப்போ 90 வரும். 90 டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் 5 வரும். 90/15 வந்து 6 வரும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். பி ஒர்க் ஃபார் 10 டேஸ். ஓகேயா? 10 டேஸ். அப்போ 10 இன்ட்டு யாரோட எஃபிஷியன்சி போடணும்? பியோட எஃபிஷியன்சி 6. ஸோ 60. ஸோ ரிமைனிங் ஒர்க்கு 90ல் 60 போக 30 தான் ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கு 30யை யார் பார்க்குறா? ஏ அலோன். ஏ மட்டும். அப்போ 5. ஸோ 6 டேஸ் தான் ஆன்சர். ஓகேவா? 6 டேஸ் தான் ஆன்சர். பி வந்து 10 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ 10 இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி 6, அதை போட்டால் 60 வருது. ஸோ டோட்டல் ஒர்க்கில் அந்த 60யை மைனஸ் பண்ணால் இதான் ரிமைனிங் ஒர்க்கு. அதை பி மட்டும் பார்க்குறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணால் 6 டேஸ் தான் ஆன்சர். எல்லாருக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் பாருங்க. A and B can do the piece of work in 10 and 20 days respectively. They started the work. Before finishing the work, A left in 5 days. Translate in what time A and B together worked-ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்கள்ல முடிப்பாரு, பி அதே வேலையை 20 நாட்கள்ல முடிப்பாரு. ஸோ வந்து A + B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. வேலை முடியறதுக்கு 5 நாள் முன்னாடி ஏ லெஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா டேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏ பி ஓகேவா? 10 days 20 days. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 20 வருமா? ஸோ எஃபிஷியன்சி வந்து 20/2 20/10 வந்து 2, இது வந்து 1. ஸோ இது ஓகே. இப்போ வந்து என்னன்னா இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கணும். ஸோ வந்து டோட்டல் வந்து 20. ஓகேவா? 20 ஒர்க்கு. 20 ஒர்க்கில் 5 days பிஃபோர், அதாவது 5 டேஸ்க்கு முன்னாடி ஏ லெஃப்ட் ஆயிடுறாரு. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஏ வந்து 5 டேஸ்க்கு முன்னாடியே லெஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ பேலன்ஸ் இருக்க வேலையை பி மட்டும் பார்க்குறாரு. ஸோ பி வந்து 5 டேஸ்க்கு அவரோட எஃபிஷியன்சி என்ன? 1. ஸோ 1 போட்டேன். 1. ஓகேவா? அப்போ என்ன? 5 ஒர்க்கை இது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20 ஒர்க்கில் 5 ஒர்க்கு இதில் முடிஞ்சிருச்சுன்னா
பேலன்ஸு 15 ஒர்க் இருக்கா அதை வந்து A + B சேர்ந்து பார்த்துருப்பாங்க. A + B யோட எஃபிஷியன்சி 2 + 1 3யா, ஸோ 5 5 டேஸ் 5 டேஸ் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஓகேவா, இப்படி தான் போடணும். அதாவது A வந்து 10 டேஸும் B வந்து 20 டேஸும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி டோட்டல் ஒர்க்கு எஃபிஷியன்சி போட்டுருவீங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 டேஸ் பிஃபோர் வேலை முடியறதுக்கு 5 டேஸ் பிஃபோர் வந்து A வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த 5 டேஸ் B மட்டும்தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 5 இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி 1 ஸோ 5 ஒர்க்கை அவங்க முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் ஒர்க் எவ்வளோ 20 ஒர்க்கில் 5 அவங்க முடிச்சிருக்காங்கன்னா 15 தான் A + B சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 15 டிவைடட் பை A + B 2 பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணி போட்டால் 5 டேஸ் வருது ஆன்சர். ஓகேவா, 4th சம் பாருங்க. Geeta and Sita and Geeta can do a job in 15 days and 10 days respectively. They started the work together and Sita leaves after some days and Geeta finished the remaining work in 5 days. After how many days did Sita leave கேட்டிருக்காங்க. அதாவது சீதாவும் கீதாவும் 15 டேஸ் 10 டேஸ்ல வேலையை முடிப்பாங்க, ஒரு வேலையை முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் சம் டேஸ்க்கு அப்புறம் சீதா வந்து லீவ் ஆயிடுறாங்க. மிச்சம் இருக்க வேலையை கீதா தான் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ வந்து சீதா வந்து எந்த டைம்ல லெஃப்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 3 டேஸு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே.